நம்ம ஆள் மனசுக்கு எது நல்லது எது கெட்டது எப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் எதுவுமே கவலை கிடையாது. நம்ம நல்லது நினச்சோம்னாலும் ஓகே தான், கெட்டது நினச்சாலும் ஓகே தான். நம்ம நல்லது நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லது அப்படியே ஏற்றுக்கும். கெட்டது நினைக்கிறோம்னாலும் அது அப்படியே ஏற்றுக்கும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு விஷயத்த நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், அதாவது வெளி மனசு ஏற்றுக்குது, இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஏற்றுக்குதுன்னு வச்சுக்கிட்டா, அதை நம்மளோட ஆள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, அது உண்மை, அதை ஏற்றுக்கிட்டு அதை அனுபவமாக்குறதுல தான் ஈடுபடும். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆள் மனசு முயற்சி பண்ணும், எப்படியாவது அதை உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, அவங்க வெளிமனம் அதை உண்மை என்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதால். ஸோ இதுக்கு பொய்யும் தெரியாது உண்மையும் தெரியாது ஆள் மனசுக்கு. ஸோ அது ஒரு பேபி மாதிரி ஈஸியாக நம்ம ஆள் மனசில் ஒரு பதிவு ஏற்படுத்த முடியும். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. நல்லது விதைச்சோம்னா நல்லது நடக்கும், கெட்டது விதைச்சோம் அப்படின்னா கெட்டது நடக்கும். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம்.